வளர வளர பெண் உள்ள, வளர வளர ஆண் வெளியே. ஒரு 16 வயசு பொண்ணு கொஞ்சம் பொழுது சாஞ்சிருச்சுன்னா, 16 வயசு பொண்ணு வெளியே போச்சு, பொழுது சாஞ்சிருச்சு காணமேன்னு 16 வயசு பையன் வெளியே போயிட்டு லேட்டானா எங்கேயோ பொறுக்கிட்டு இருப்பான். நான் வரட்டும் இன்னைக்கு பாருங்க தோலை புரிச்சிடுறேன். எப்படி பேச்சு மாறுது பாருங்க. இது நம்மளை பாதிச்சிருக்கு இல்லையா? தானே சினிமாவிலையும் பாதிக்கும். அது ரொம்ப காலமாக இந்திய ஃபார்மெட்லேயே இருக்கு. ஏன்னா நீங்கள் விமன் ஓரியன்ட் மூவிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, அப்புறம் வந்து விமன் க்ரோத்தை பற்றி அடிக்கடி பேசக்கூடியவங்களாகவும் இருக்குங்க. இந்த பேட்டர்ன் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. என்னென்னா, நீங்கள் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த கேரக்டர்ஸ் மட்டுமே பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் சினிமா. அதுவும் அந்த ஹீரோயின் ஏஜில் அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஹீரோயின்னா இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கணுங்கிறது சினிமாங்கிற விவசாயத்துக்கு தேவைப்படுது. சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ், அது நிறைய பேர் பார்க்கணும், பார்த்து கைத்தட்டணும். அந்த காலத்துலேருந்தே சினிமாஸ் வந்து ஒரு பழைய காலகட்டத்தை விட்டுருவோம். அதுக்கப்புறம் உள்ளதே வந்து ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும். இல்லைன்னா என்ன கான்செப்ட் கோபி, இவ்வளோ தூரம் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கதாநாயகி டான்ஸ் ஆடுறா, கதாநாயகன் கூட ஆடுறாரு, சுற்றி குரூப் டான்சர்ஸ் இருக்காங்க, பொண்டாட்டி அரைங்குறமா நின்றுட்டு இருக்கிறாள், இத்தனை பேர் பார்க்குறாங்களே, அச்சா இருக்குது அந்த ஆளுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன கான்செப்ட் இது? எவனா கொஞ்சம் இப்படி விலகிச்சாக்கு பொண்டாட்டி விலகிச்சுன்னா அவன் எப்படி இருக்கணும் புருஷன்? ஸோ அந்த கான்செப்ட் சினிமாவில் இல்லை. சினிமாங்கிறது இந்த பிஸ்னஸை மட்டுமே பார்க்கும்போது அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா போச்சு. அதுலேயும் பட்ஜெட் அதிகமான மொழிகள் இல்லை. இப்போ தமிழ் தெலுங்கெல்லாம் பக்கா, சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு இது ரெண்டும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கு தான் வேல்யூ. மலையாளம் பெங்காலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள், படைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள், கிரியேட்டர்ஸுக்கு அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், ஒரு ஹரிஹரன், ஒரு டைரக்டர் பேரை சொல்லி படம் ஓடும். இங்கே இப்போ எத்தனை பேர் டைரக்டர் பேரை சொல்லி படம் ஓடுறது? எத்தனை பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.